நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கடந்த நாட்களிலே போன மாதத்திலே ஒரு 3 வாரமாய் உன்னத பாட்டிலிருந்து நாம் நல்ல ஒரு செய்தியை, ஆசீர்வாதமான செய்திகளை நாம் கேட்டோம். உம்மை நேசிக்கிறேன், உமது நிழலில் வந்து அமருவேன், இல்லை என் நேசர் எப்படிப்பட்டவர் என்பதை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். என் நேசர் நம்மளை நேசிக்கிற தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம், நம்மளை கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுகிற தெய்வம், நம்மை நறுமணம் வீசுகிறாய் மாற்றுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்த்தோம். அதே தேவன் நம்மளை பார்த்து அவர் பேசுகிற தெய்வமா இருக்கார். ஆமென். ஏதோ கல்லு மண்ணோ ஏதோ மரத்துக்கிட்டையோ கல்லு கட்டி நாம் வந்து நிற்காதபடிக்கு நாம் பேசுகிற கடவுளிடத்திலே வந்து நிற்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு பேசுகிற தெய்வமா இருக்கார். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலோ நீங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம், 19ஆம் வசனத்தை படிக்கலாம். நான் நேசிக்கிறவனும் அவர்களை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிரு, மனம் திரும்பல. என் நேசர் எப்படிப்பட்டவர் நான் சொல்லுவேன். என் நேசர் என்னை பாதுகாக்கிறார், என்னை கனியுள்ள மரமாய் மாற்றுகிறார், வாசனையுள்ள நறுமண வீசும் தைலமாய் வாசனையாய் என்னை மற்றவர்களுக்கு வாசனை செய்கிற தெய்வம் என்னோடு பேசுகிறார். அழகா இந்த 19ஆம் வசனம் சொல்கிறது, நான் நேசிக்கிறவன் எவனோ. இல்லை, நான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். நான் யார் மேலே அன்பு செலுத்துகிறோனோ, கடவுள் அந்த லவோக்கியா சபையை பார்த்து நீங்க படிக்கலாம், 14ஆம் வசனத்தை படிக்கலாம். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கும் ஆதியுமா இருக்கிறவர் யார் சொல்லுவார்? அப்ப ஆமீன். என்னது நடப்பிப்பகர், அப்படியே நடப்பிப்பகர் சொல்லுவாது. எது அறிந்திருக்கிற என் கிரியைகளை, நம்முடைய சபையாக நாம் கூடி வந்திருக்கிற நம்முடைய செயல்பாடுகளை கடவுள் அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறோம். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், என்ன பேசுறோம், யார்கிட்ட போறோம், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இந்நாள் வரைக்கும் நடத்தின எல்லா கிரியும் கடவுள் நம்மளுக்கு அறிந்திருக்கிறார். ஆமென். இல்ல, இப்போ ஒரு பதில் சொல்லுங்க. கர்த்தர் 2 மாதத்தை நம்மளை கூடி வர கடக்க செய்திருக்கிறார். இந்த 2 மாதத்துல நான் ஒழுங்காய் வேதத்தை வாசித்தேன், ஒழுங்காய் ஜெபம் பண்ணேன், ஒழுங்காய் கர்த்தரை தேடினேன். எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? கை தூக்க வேண்டாம், மனதார சொல்ல முடியுமா? நான் ஒழுங்கா வேதத்தை வாசித்தியா? இந்த 2 மாதமா எனக்கு கர்த்தர் கண்ணின் இமை போல காப்பாற்றினார், கண்ணின் இமை போல பாதுகாத்தார். நான் போகையிலும் வருகையிலும் என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அதுக்காக நான் கடவுளுக்காய் நான் நன்றி உள்ள மனிதனாய் வாழ்ந்தேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? நான் இந்த 2 மாதத்திலே ஒழுங்கா தேவாலயத்தில் எப்பெல்லாம் தேவாலயம் கூடி இருந்தோ அப்போதெல்லாம் நான் ஒழுங்கா வந்தேன் சொல்ல முடியுமா நம்மளால? இல்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாது இருந்தால் என்னவா இருக்கா? ஒண்ணு நீ குளிராயிரு, ஒண்ணு அல்லாத என்ன பண்ண. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வரத்துனவோ வேதத்தை எடுக்கத்துனவோ கிறிஸ்தவன் தான். ஆமேன் சொல்லுங்கல்ல. ஆமேன். எடுக்கத்தனவோ உன்னவதான் வேதத்தை தான். ஆனா இடிக்குது எது? தேவாலயத்தை. மற்றவங்களாம் யாரும் வேணாங்க, கிறிஸ்தவர்களே போதும். இல்ல, இந்த வேதத்தை கையில எடுத்துக்கொண்டு நாளைக்கு திங்கக்கிழமை போயிட்டு ரோட்ல நின்று உன் வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தான்னு யாரை இடிக்கிற? சபையாகிய நீ என்ன பண்ற? உன்னை சொல்லுங்கள, நீ என்ன பண்ற? இயேசுவின் நாமத்தை தூசிக்கிற, இடிக்கிற. இல்ல, கிறிஸ்தவனாய் வந்துட்ட, உன் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறதா? உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உன் செயல்பாடு மாறி இருக்கிறதா? உன் குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியம் கெட்ட காரியங்களுடைய காரியங்கள் சடங்காசரங்கள் மாறி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒன்னும் மாறல. அங்க என்னது ஊதுவத்தி கொளுத்துனாங்க, இங்க மெழுகுவத்தி கொளுத்துறாங்க, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். அங்க என்ன கொளுத்துனாங்க, இங்க மெழுகுவத்தி, அவ்வளவுதான். வேற வித்தியாசம் இல்லை. அதே ஐயா கிறிஸ்துவம். நீ அனலாயிரு, ஆனா குளிராயிரு. இப்படியா? 14ஆம் வசனம்.
இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கப்படினால் உன் வாயிலிருந்து என்ன பண்ணுவ? ஆமா, வாந்தி பண்ணு போடுவா. நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வரோம். வாந்தி பண்ணி போடுவா. நான் ஏசி எல்லா சடங்காத்து விட்டு இந்த தாவிலாத்துல வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்சம் யோசிக்கணும், நான் எப்படி இருக்கிறேன், என் கிரியைகள் எப்படி இருக்கிறது, நான் உறுதியா இருக்கிறேனா, வைராக்கியமா இருக்கிறேனா? ஒரிசால மிஷினரியோட வாயில சாணியை, மாட்டு சாணியை வைத்து அடிச்சாங்களா? எதற்காக? அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஜெயராம்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். சொல்லியிருந்தா மாட்டு சாணி வாயில வச்சிருப்பாங்களா? அடிச்சிருப்பாங்களா? நிர்வாணமா அடிச்சிருப்பாங்களா? இன்று வரைக்கும் நம்மளுக்கு தெரிந்தது ஒண்ணுங்க, தெரியாத 1000 இருக்கிறது. நம்முடைய மிஷினரி மக்கள் படுகிற பாடல்கள், விசுவாசிகள் பாடுகிற பாடுகள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது. இந்த வேதாகமத்தை எடுத்து படிச்சுன்னா எத்தனை பேர் சொந்த பந்தங்கள் எல்லாம் வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்படுற மத்தியிலே நாம் இந்த உலகத்திலே, இந்த சென்னை பட்டணத்திலே நம்ம சொகுசா வாழ்ந்து கொண்டு நம்ம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்ற உறுதியாய் உட்கார்ந்து இருக்க நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு அனலாயிரு, அதனால என்ன பண்ண குளிராரு. எப்படி இருக்கிறோம் இல்ல? நான் யாரையும் குற்றச்சாட்டம் இல்லை. இந்த 17ஆம் 18ஆம் வசனத்தை நீங்க பாடினா, நான் வந்து அவன் ரொம்ப நீர்ச்சி பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போல இருக்கிறோம் இல்ல? நம்மளும் எல்லா செல்வத்தை வணங்கி கொண்டு, செல்வத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப 19ஆம் வசனம் சொல்றாரு, இப்ப படிக்கலாம். நான் கடவுள் சொல்றாரு, யோவான் சானகத்தின் மூலியமா லவோயிக்க சபைகளை பார்த்து சொல்றாரு, நான் யார் மேல நேசிக்கிறனோ, யார் மேல அன்பு செலுத்துறனோ அவர்கள் என்ன பண்றாரு? அவரு கணிந்து கொண்டு என்ன பண்றாரு? கடிந்து கொள்கிறார், சிருஷ்டிக்கிறார். சங்கீதக்காரன் எடுத்து சொல்ல சொன்னா கொரிந்த படத்துல, மனுஷனுக்கு வர சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு வரல. அந்த சோதனை நம்ம கிறிஸ்துவர்களாய் நமக்கு வந்து போனால் அது தப்பித்துக்குள்ள அவர் என்ன பண்றாரு? அதை என்ன பண்றாரு? வழி செய்கிறார். தப்பித்துக்குள்ள வழி காண்கிறார். அப்படியே விட்டு இல்ல கிறிஸ்தவனை. என்ன துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கடன் பிரச்சனைகள், எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் அதுல மேற்கொள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை அன்பு செலுத்துகிறார். ஆமென். அவர் நம்மேல் அன்பு செலுத்துறதுனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் உட்கார முடியாது உங்களால. உங்க வேலைகளை பார்த்து போவீங்க இல்ல? இந்த கடிந்து கொள்ளுதல், சிருஷ்டிக்கிறத பத்தி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 சாலமோன் ராஜா மிக அழகா சொல்றாரு. அதோடைய பவுல் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல விரிவாக, நல்ல ஊக்கமா சொல்றாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிங்களேன். திருப்பி நம்ம இதுக்கு வரலாம். வெளிப்படுத்துற 3ஆம் அதிகாரத்தை அப்படியே பிடிச்சுக்கணுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிருஷ்டியை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ள போது. ஆமா, இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மளை வாளாக்காமல் என்ன பண்ணுவாரு? தலையாக்குவார் இல்ல? அப்படியே கீழாமல் நீங்க என்ன பண்ணுங்க? வானத்துக்கு ஏறி போவீங்க. அப்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படிலாம் ஆசீர்வதிக்க மாட்டார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சும்மா இதெல்லாம் வேணாம். நான் சொல்ல தைரியமா சொல்ல, மிஷினரிமார்கள் இல்ல பணக்காரனா வந்து தரித்திரனா போனார்கள். ஆனா என்ன போல இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரலாம் தரித்திரா வந்து என்ன பண்றாங்க? இன்னைக்கு பணக்கார ஆகிறாங்க. ரொம்ப கொடுமையான நாட்கள். இன்றைக்கு சிருஷ்டியே கிடையாது, கடிந்து கொள்ளுதலே கிடையாது. சபை உருப்படுமா? குடும்பம் உடுப்புமா? மனம் போல பிள்ளைகளை விழுங்க, மனம் போல போகட்டும். உதாரணத்துக்கு சொல்றேன், மனம் போல வாழ்க்கை வாழ்ந்துகட்டும். அந்த புள்ள உருப்படுமா? உருப்படவே உருப்படாது. சபை அதே போல மனம் போல ஒரு வாழ்க்கையில விசுவாசி இருந்த சபை உருப்படுமா? உருப்படாது இல்ல? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிருஷ்டியை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளும். கர்த்தரால் நம்மளை கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ணாதே? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எனக்கு பேசுறார், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார்? அவரே கடிந்து கொள்வார் இல்ல? அவர் என்னை மேலா நம்ம
யோபை படுத்து படிச்சுன்னு இருக்கோம். அவன் சொல்றான், யோபு கர்த்தர் இடத்துல நன்மை பெற்றனா என்ன பண்ண கூடாது? தீமை அனுபவிக்க கூடாதா? நான் அவரால் நன்மை பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு காலத்துல நான் சுகபோகமான சீமானா எஜமானாய் வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் தரித்திரனா இருக்கிறேன். பரவாயில்ல, ஒரு காலகட்டம். திருப்பி கர்த்தர் அவர் நினைத்தானே சீமானாய் மாற்றுவார். மாற்றினாரா மாற்றலையா? மாற்றினாரா? மாற்றினார். கடவுள் நம்மளை கடிந்து கொள்ளும் போது, சிருஷ்டிக்கும் போது நம்மளை விட்டு கொடுப்போங்க. தாவீது ஏன் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தெரியுமா? அவன் நத்தான்வேல் தீர்க்கதரிசியால் அவன் கடிந்து கொள்ளும் போது அவன் தன்னை அர்ப்பணித்தான். 51ஆம் சங்கீதத்துல, ஐயா என் தாய் என் பாவத்திலே கற்பித்தார், நான் பாவத்திலே பிறந்தேன், என்னை எதனால் சுத்திகரியும்? ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். நான் பாவி, என் சிந்தனை பாவி, என் பாவம், என் பார்வை, என் செயல்கள் எல்லாம் நான் பாவம் சேர்ந்திருக்கிறேன். தாவீது ஏற்றுக்கொண்டான். தன்னை கடிந்து கொள்ளும் போது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான். அதனால்தான் கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை, அவன் சிங்காசனத்தை உயர்த்தினார். அவன் சவுலை போல தாவீதை தள்ளத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கடவுளுக்கு சவுலுக்கும் தாவீதுக்கும் இல்ல வித்தியாசம் தான். தாவீது சவுலை கடிந்து கொள்ளும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசி கடிந்து கொள்ளும் போது அதுக்கு சாக்கு போக்கு சொன்னான். ஆனால் தாவீது தன்னை அர்ப்பணித்தான், ஒத்துக்கொண்டான் பாவத்தை. நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கடவுளுடைய சிச்சை வரும்போது, கடிந்து கொள்ள வரும்போது அதுக்கு நாம் மனதார ஒப்பு கொடுக்க வேண்டும். சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிருஷ்டித்து தம்மை சேர்ந்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று நல்லா கவனிக்கணும். மறுபடியும் படிக்கலாம். கர்த்தர் யாரை சிருஷ்டிக்கிறாரோ, யாரை தண்டிக்கிறாரோ அவர்களை என்ன பண்றார்? அவரே உற்றாதீங்க, அவர் நேசிக்கிறார், அவர் மேல் அன்பு வைத்திருக்கார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், கடவுள் உங்களை மேல அவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களா? உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை வருது, நீ அனலாம் இல்லாமல் குளிரம் இல்லாத. நடந்த ஒரு ஊழியக்காரன் மூலியமா நான் கேட்ட ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். அந்த சாட்சி நம்முடைய சபையில நடக்கக்கூடாது. டெல்லி தலைமை செயலத்தில் வேலை செய்யற ஒரு சகோதரி ஏசாமி ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்டு ஒழுங்கா ஆலயத்துக்கு போனாங்க. அந்த தலைமை செயலகத்துல, டெல்லி தலைமை செயலகத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதுனால நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஒரு கணவர், ஒரு கிறிஸ்தவ கணவர்னு சொல்ல முடியாத ஒரு அதுக்கும் இதுக்கும் இல்லாத ஒரு கணவர் கிடைச்சாரு. 2 பேரும் திருமணம் கொண்டனால என்ன பண்ணாங்க, வேலைக்கு நல்ல வேலை, டெல்லி தலைமை செயலகத்தில் அவங்க வேலை செய்து கொண்டிருக்காங்க. அதனால எந்த ஒரு குறையும் கிடையாது. அவங்க ஆரம்பத்துல சபைக்கு போனதை இப்ப என்ன பண்ணாங்க, கொஞ்சம் படிப்படியா என்ன பண்ணாங்க, மறந்துட்டு தன் வாழ்க்கை, தன் கணவரோடு சேர்ந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை, சபை கூடி வருதுல அவங்க என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. பல முறை பாஸ்டர் போய் சொன்னாரு, ஐயா அம்மா தம்பி, நீங்க சபையை கூடி வரதுல என்ன பண்ற, நீங்க விட்டுறீங்க, நீங்க சபையை கூடி வரதுல விட்டுறாதீங்க, அடி வாங்க சபைக்கு வாங்கன்ட்டு என்ன பண்ணாரு, பல முறை அந்த பாஸ்டர் போய் சொன்னாரு. ஆனா அந்த தங்கச்சிமா அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை, ஏதோ ஒரு போக்குல, ஏன்னா வேலை செய்து நல்ல ஒரு வேலை, நல்ல வருமானம் வருது. அதனால அந்த பாஸ்டர் சொல்லத்த அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய காதல. கடவுள் ஒரு நாள் காலையில பாஸ்டரோட பேசினா, ஞாயிற்றுக்கிழமை காலையில, அன்னைக்கு போயிட்டு சொல்லு, அந்த தங்கச்சி போய் கூப்பிடுன்னு சொன்னார். 9 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கெல்லாம் அந்த பாஸ்டர் போய் கதவு தட்டினார். அந்த தங்கச்சி வந்து சொன்னாங்க, திறந்தாங்க. அவங்க சொன்னாரு, அம்மா இன்னைக்கு கண்டிப்பா நீ சபைக்கு வந்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னார். ஆனா அந்த பெண் அவங்க சொன்னாங்க பாஸ்டர்ட்ட, இல்லையா நானும் என் கணவர் அன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு சுற்றுலாக்கு போலான்ட்டு என்ன பண்றோம், பைக்ல பைக் போலான்ட்டு என்ன பண்றோம், நாங்க 2 பேரும் ஆயத்தமாக்கி சாப்பாடுலாம் கட்டி என்ன பண்றாங்க போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஸ்டர் சொன்னாரு. ஆனா அந்த பெண், அந்த தங்கச்சிமார் அதை ஏற்றுக்கொள்ளாதனால தன் வழக்கை போல தான் நியமித்த அந்த சுற்றுலாக்கு அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் கிளம்பி போனாங்க. சபை 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு செய்தி வருது, ஒரு பேப்பர்ல சபையின் மூப்பரை எழுதி கொடுக்குறாரு, இது மாதிரி அந்த தங்கச்சிமா என்ன பண்ண ஆக்ஷன்ல இறந்துட்டாங்க. 2 பேரும் கணவன் மனைவியாக பைக்ல போய் கொண்டு இருக்கும்போது கணவர் இப்படி திரும்பி பார்த்துருக்காரு, பெண்ணோட பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்ல விட்டு ஒரு பஸ் வந்து அடிச்சு தலை முழுவதுமா நாசமாயிட்டு, ஒன்றுமே தெரியாது.
அந்த பாஸ்டர் சந்தோஷமா சொல்லலைங்க, நானும் சந்தோஷமா சொல்லல, இல்ல அழுது கொண்டே சொன்னார். சே, கடவுள் சிருஷ்டித்தாரே, கடிந்து கொண்டாரே, அந்த பெண் அவ்வளவு அலட்சியப்படுத்தினாங்களே. இன்றைக்கு கடவுள் நம்முடைய சபையை நேசிக்கிறார். ஆமென். எத்தனை முறை, எத்தனை கர்த்தர், எத்தனை, நான் சொல்றேன், இந்த ஆண்டில எத்தனை, போன ஆண்டிலும் சரி, இந்த 2 மாதத்திலும் எத்தனை முறை நாம் சபை கூடி வருதலை விட்டுடுறோம், அலட்சியப்படுத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நம்முடைய சபையில வரக்கூடாது. அப்படி வந்துட்டு நம்ம ஒன்றே செய்ய முடியாது. அவர் நம்மளை நேசிக்கிறார், அவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைச்சதுனால தான் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காய் மரித்தார். அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். நாம் சுகமாய் வாழ்வதற்காக, உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பரலோக என்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அது அன்பை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க இப்ப படிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டித்து தன்னை சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை, புத்திமதியை மறந்து போனீங்க. தயவுசெய்து சொல்ற, மறந்துடாதீங்க. கடவுளை தேடுன்னு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கணுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த சொல்ற பாரு, உங்க வீட்டுல நல்ல காரியம் நடந்ததுன்னா, கெட்ட காரியம் இருந்ததுன்னா 7-8 மணி வரைக்கும் தூங்கி நிற்பீங்களா? எழுந்து ஓடுவீங்கல்ல, ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, என்ன பண்ணுவாங்க. ஆனா நம்ம மட்டும் தான், ஆராதனைக்கு மட்டும் தான் போலாம். நம்ம போய் என்ன நடக்க போகுது? எவ்வளவு அலட்சியமான ஒரு காரியம். நம்ம இன்னும் கடவுள் இடத்துல தண்டனை பெறல நினைக்கிறீங்களா? வேண்டாம், தண்டனை வேண்டாம். கடவுள் இடத்துல அந்த தண்டனை வேண்டாம். கடவுள் இடத்துல அந்த தண்டனை வேண்டாம். இல்ல, கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவளுக்கு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது, இந்த புத்திமதி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் படிக்கலாம். நடத்துகிறார். யார் என்ன நீ நடத்துகிறார்? புத்திரர் என்னது? அவருடைய பிள்ளையாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிஷ்யாத புத்திரர் உண்டோ? இல்ல, நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். கடவுள் நம்மளை தண்டித்தார், நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா அவர் என்னுடைய அப்பா. அதனால ஏதோ பாவம் செய்துட்டார் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க அருள் குடும்பம், அதனால தான் இவ்வளவு பாவம் வந்தது, இவ்வளவு வந்தது நினைச்சிடாதீங்க. அதுக்கு இல்ல, அவரை ரொம்ப நேசிக்கிறார், நம்ம மேல் நம்ம ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். தகப்பன் சிஷ்யாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும். சிஷ்யை கிடைக்காது இருந்தால் நீங்கள் புத்திரரா இல்லாமல், கடவுள் நம்மளை அப்படியே, நம்ம என்னத்தை கடவுளை தேட மாட்டோம், ஆலயத்துக்கு போக மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். கடவுளுக்காக கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா நம்ம யாருடைய பிள்ளைகளா இருப்போம்? யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? இப்ப யாருடைய பிள்ளையா இருக்கணும்? கடவுளுடைய பிள்ளையா இருக்கணுமா, வேசின் பிள்ளைகளா இருக்கணும்? கொஞ்சம் யோசிப்பாரு. அப்ப கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா கடவுள் நம்மளை என்ன பண்ணும் சொல்லுங்க? கடிந்து கொள்ளணும், சிக்ஷிக்கணும். அப்பதான் உருப்பட முடியும். ஓ, எங்கனா சுத்துறா நண்பா, சுத்துறா புள்ள, எங்கனா சுத்து, மனம் போல பேசு, மனம் போல வாழு, மனம் போல உடை போடு, அவ்வளவுதான் புள்ள போவோம். எங்கே? நரகத்தை தான் போவோம். இல்ல, படிக்கலாங்க. அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம சிருஷ்டிக்க போது அவர்களுக்கு, அழகா சொல்றல, அப்ப நம்ம அடிக்கும் போது திட்டும் போது நம்ம பயந்து போறல, அது போல
அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க நாம பிழைக்கத்தக்கதாக ஆதியின் பிதாக்களுக்கு வெகு அதிகமாய் யாருக்கு யாருக்கு யார் ஆதியில் பிதா யாரு? அவருக்கு அடங்கி நடக்கிறோமா? பயந்து நடக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? இப்ப சொல்றாரு, நீ வெது வெதுப்பாரு அனலாரு, ஒன்னு குளிராயிரு அனலாரு, எதனா ஒண்ணு இருயா. கண்டு ரெண்டும் இல்லாத ரெண்டாம் கட்டமாய் வந்து நரகத்தை போறத பார்க்கலாம். சொகுசா வாழ்ந்து நரகத்துக்கு போ, கஷ்டப்பட்டு நித்திய ஜீவனை போ. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல் தான், கஷ்டப்பட்டு தான் போனோம். அது போற வரைக்கும் அது இடுக்கம்தான், உள்ள பிரவேசிக்க வரைக்கும் அது இடுக்கம்தான். அந்த இடுக்கமான வாசலில் போறோமா என்பதை பாருங்க. ஏன் அந்த இடுக்கத்தை நான் அனுபவிக்க வேண்டும்? ஏன் கர்த்தருடைய சிஷ்டையை அனுபவிக்க வேண்டும்? ஏன் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் அனுபவிக்க வேணும்னா, கடவுள் என் மேல் அனுபவித்திருக்கிறார். ஆமென். கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று ஒரு பெரிய இருக்கணும். கடைசி வசனம் 10ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிசித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மளை, எதுக்காக கடவுள் சிருஷ்டி போறது, எதுக்கு கடிந்து கொள்வது வருது? ஏன் ஆலயத்துக்கு வாங்க, ஏன் வேதத்தை படிங்க, ஏன் ஆலயத்துக்கு வருவதை குற்று விடாதீங்கன்னா, நீங்க பரிசுத்தமுள்ள மக்களாய் வாழணும். ஆமென். நீங்க பரிசுத்தமுள்ள பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த சந்ததியை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஐயா, நீங்க மட்டும் கிறிஸ்துவனாய் இருந்தா போதாதீங்க, அவங்களுடைய சந்ததி கிறிஸ்துவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். வீடு கட்டுறியோ கார் வாங்குறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் சந்ததியாய் பரிசுத்தமுள்ள அந்த தேவனை, பரிசுத்தமுள்ள மக்களாய், பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற மக்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். அதுக்குதான் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். அதுக்குதான் காலையில் வர இது நான் என்னோட முடிகிற சபை அல்லது. எனக்கு பின்னாக வர சந்ததிகள் இந்த இடத்துல ஆராதிக்கப்படணும். எனக்கு பின்னாடி வர சந்ததிகள் இந்த இடத்துல ஆராதனை நடத்தப்பட வேண்டும். அதுக்குதான் சபை. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குறோம், எப்படிப்பட்ட தேவனை வணங்குறோம் என்பதை பார்க்க. லவோக்கிய சபையை போல குளிரா இருக்கிறோமா அனலா இருக்கிறோமா? 11ஆம் வசனம். எந்த சிச்சையும், எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலும் சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலோ பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை, நாம் சமாதான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த காலத்தில் கடிந்து கொள்ளுதலையும் சிஷ்டையும் அனுபவிக்க வேண்டும், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இல்ல, அந்த ஐஸ்வர்யவான் லாசரு இருந்தான்ல, ஐஸ்வர்யவான் மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். மன விரும்பினதை வாழ்ந்தான், மன விரும்பினதை சாப்பிட்டான், மன விரும்பினதை போனான், எங்கெல்லாம் போனான். ஆனா அந்த தரித்திரனோ, வேதத்துல யார் பேர் இருக்கிறது? யார் பேர் இருக்கிறது? யார் தரித்திரன், பிச்சைக்காரன்? ஏதாவது கிடைக்குமா? அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தான். யாராவது எச்சை போடுவாங்களான்னு காத்து கொண்டிருந்தான். நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணுங்க. முடிவில்லை. எங்க போறோம்? எங்க போறோம்? பரலோகம் போறோம். ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். நீங்க அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலுக்கும் சிச்சைக்கும் நீங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த முடிவு என்ன இருக்குமா? சமாதானத்தின் பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இப்ப நீங்க படிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிச்சிக்கிறேன், ஆகையால் என்ன வேற ஜாக்கிரதை என்னங்க? இப்ப சொல்லுங்க, ஜாக்கிரதை என்னது? ஒன்னு ஒருத்தரா சொல்லுங்க. கவனமாயிரு, அப்புறம் உஷாராரு, அப்புறம்
தமிழ்ல சொல்லுங்க, சொல்லுங்களேன். இவ்வளவுதானா? ஜாக்கிரதையாரு, உஷாராரு, எச்சரிக்கையாரு. அது ஒரு டான்ஸ், ஒரு தமிழ் வேதாகமத்துல ஒரு டான்ஸத்துல அது ஒரு எச்சரிக்கையாரு. இன்னொரு தமிழ் வேதாகமத்துல வருது, வைராக்கியமாயிரு. கிறிஸ்துவர்கள் வைராக்கியம் உள்ள மக்களா? இன்றைக்கு ஒரு செய்தி தலை தெரியுமா? பக்தியிலே வைராக்கியம் உள்ள மக்களா இருக்கு. இந்த லபோக்கிய சபையை பார்த்து சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஜாக்கிரதையாரு இல்லாத காரணம் தெரியுமா? அவள் குளிராய் அனலாமல் இருந்து காரணம் தெரியுமா? பக்தியின் வைராக்கியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா நாம் எப்படியாவது எதனா ஒண்ணுதான் நிக்க முடியும் இல்ல. நீ ஜாக்கிரதையா இரு, வைராக்கியமாயிரு. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க கடவுள். என்ன சொல்ல? யாரு என் மனம் திரும்பணும்? யார் மனம் திரும்பணும்? சபையை பார்த்து சொல்றாரு மனம் திரும்பு. உள்ள உட்கார்ந்து பார்த்து சொல்றாரு மனம் திரும்பு. நீ வைராக்கியமாயிரு மட்டும் போதாது, மனம் திரும்பு. 20ஆம் வசனம் நம்மளுக்கு தெரிந்த வசனம். இன்று தட்டாருங்க. நம்ம எங்கெங்கேயோ போய் சொல்லுவோம். இந்த வசனத்தை எங்க நின்று சொல்லுவோம்? சொல்லுங்களேன். நீங்க யாரு தெரு பிரசங்கம் பண்ணாதுங்க. ஆமேன். ஊழியத்துக்கு போவதனால தான் தெரியல இல்ல. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? பிரவேசிப்பேன். கடவுள் நம்ம இடத்துல பிரவேசிக்க வேண்டுமானால், கடவுள் நம்ம இடத்துல வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பக்தியின் வைராக்கியத்தை நாம் காட்ட வேண்டும். எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும். அதே அங்காள பரமேஸ்வரில் நீங்க பண்ண வேலை எல்லாம் எனக்கு தெரியும். நாகத்தம்மா கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு ஓடுனதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இங்க என்ன? நாட்டுக்காம மட்டும் நாட்டுக்காம, நம்ம சௌந்தரியம்மா நாட்டுக்காம மட்டும் நாட்டுக்காம. எவ்வளவு அநியாயம் செய்யறல. என்னையா காமிக்கிறோம்? நம்ம என்ன பக்தியின் வைராக்கியத்தை என்ன காமிக்கிறோம்? பாஸ்டர் சரியில்லை விட்டுறியா? ஏசுநாதர் தெரியலையா? பாஸ்டர் தான் மக்கு, பாஸ்டர் தான் எதுக்கு தேவையில்லை. ஏசுநாதரோட சரியில்லை. ஆலயத்தை திறந்து உங்களால ஜெபிக்க முடியாதா? உங்களுடைய பக்தியின் வைராக்கியத்தை காமிக்க முடியாதா? அவர் உங்களிடத்துல பிரவேசிக்க வேண்டுமானால், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட என்ன பண்ணுவான். இன்னைக்கு செய்தியுடைய மைய கருத்து என்னமா? கடவுள் நம்மோடு பிரவேசிக்க வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற என்று அறியார்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன். அப்பனா நீங்க இதுதான் ஆலயம், நீங்க தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள கடவுள் வராரா பாருங்க. நீ குளிரா இருக்கிறியா, அனலா இருக்கிறியா? அவர் சொல்லிட்டாரு, வெதுவெதுப்பா இருந்தா நான் வாந்தி பண்ண போடுவேன், வெதுவெதுப்பா இருந்தா நான் வாந்தி பண்ண போடுவேன். நீ குளிரா இருக்கிறியா, அனலா இருக்கிறியா? வாங்க, வெளியே வாங்க. நான் கிறிஸ்துவன் என்று ஒரு வெளியே காட்டுங்க. எல்லா காரியத்திலும், குடும்ப காரியத்திலும் சரி, பிள்ளைகளுடைய காரியத்திலும் சரி, நம் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்லது கெட்ட காரியத்திலும் சரி, நான் கிறிஸ்துவன் என்பதை ஒரு மையப்படுத்துங்க. ஐயா, என் நேசர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 ஆண்டுகள் வாழ்ந்தாருங்க. எந்த சடங்காசுரத்துக்கு, எந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழல. அவர் அன்பு செலுத்தினார். எல்லாம் பரிசையை சொல்றான், நியாயப்பிரகாரம் சொல்றான், ஐயா அந்த பெண் பாவி, அவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனா ஏசு சொல்றாரு, இனி என்ன பண்ணாத, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. ஏன்? அன்பு செலுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, நாம் கிறிஸ்தவர்களா இருப்போமானால் நாம் தேவன் நம்ம இடத்துல வாசம் பண்ண வேண்டும், தேவன் நம்ம இடத்துல உலாவ வேண்டும். இல்ல, நான் அவரிடத்துல பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நான் சொல்றேன், நீங்க வேத வசனத்தை படிச்சு பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, பெரிய சந்தோஷம் இருக்கும். இல்ல, கைப்பிரதி ஊழியத்தை செய்து பாருங்க, ஊழியத்துக்காய் நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, ஊழியத்துக்காய் பணத்தை செலவு பண்ணி பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷங்க. உலகம் கொடுக்காத ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும். சொல்ல, நான் போரூர், குன்றத்தூர், பூந்தமல்லி இந்த பகுதியெல்லாம் நாங்க ஒரு காலத்துல கிண்டிலாம் கைப்பிரதி கொடுத்தோம். 97, 99, 2000 ஆண்டுகள்லாம்.
தொடர்ந்து பல ஆண்டுகள் நானும் பாஸ்டர் ஜேம்ஸ் மணி அவருக்கும் என்கிட்ட டீ குடிக்கிட்டு கூட காசு இருக்காது. ஜேம்ஸ் மணி என்ன எதுனா அவரும் வந்து வேலை இல்லாதவர், அவரே எங்கன்னா டிரைவர் வேலை சேர்ந்து எதனா காசு தான் உண்டு. ஆனா கைப்பிரதி என் கையில வாங்கின கைப்பிரதி இருந்த 100 கைப்பிரதி 1000 கைப்பிரதி இருந்து வெளியே போயிருக்கோம். ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அந்த டீ கடையில் வந்து நிற்போம் சனிக்கிழமை டைம்ல. அப்படி நீங்க சேர்ந்து பாருங்களேன், கடவுளுக்கா நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, அவர் உங்களோட இருப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் இருக்கிறது உள்ளியோ, ஆனா கடவுள் எங்க நம்ம கூட. நான் கொடுத்த கைப்பிரதியில சரி, நான் அதிகாலையில் ஊழியல காலையில் 5 to 6 இல்ல 4 to 5 காலையில் அதிகாலை ஊழியத்தை நாங்க தெருவாய் நின்று பேசுவோம், பிரசவம் பண்ணுவோம். அப்படி பிரசவம் பண்ணிட்டு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். வீட்டுல பண்ணா பெரிய சண்டை நடக்கும், எங்க அம்மா வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்? அவருக்காய் பணியோட சேர்ந்திருக்கேன், அவருக்காய், இயேசுவுக்காய். அப்படி நீங்க அனுபவிங்க. அப்படி அனுபவித்த பார்த்ததான் உண்டியும். ஜோமனாம வேத வாசிக்காம தேவனுக்கு ஊழித்து செய்யாம எதுவும் செய்யாம கடவுள் எனக்கு சந்தோஷம் தருவானா, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை எங்க ருசிக்கிறோம்? நம்ம பெண்களாய் கூடி ஜெபிக்கலான்ட்டு வந்து சில பெண்கள் ஜெபிக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற மத்தவங்க என்ன பண்றாங்க, வாங்க, இதெல்லாம் ஒரு பக்தி விருத்தி அடையதான் இல்ல. அவர் சொல்ல, நான் அவரோடு நான் பிரவேசித்து அவர் என்னோட போஜனம் பண்ணுவார், நான் அவரிடத்துல போஜனம் பண்ணுவேன். அவர் நம்ம இடத்துல போஜனம் பண்ண வேண்டுமானால் நான் சொல்றேன், நமக்கு இருக்க வேண்டியது பக்தியின் வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம் இருந்ததா, வைராக்கியம் இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம குளிரா இருக்கிறோம், அனலா இருக்கிறோம். வைராக்கியம் இருக்கிறதா? 3 காரியத்தை நான் சொல்றேன். பக்தியின் வைராக்கியம் நமக்கு தேவை. எதுல பக்தியின் வைராக்கியம் தேவைனா, உபாகம் 1 அதிகாரம் 11 வசனம், 11 அதிகாரம் 22 வசனம் படிக்கலாம். உபாகம் 11:22. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் யார் வழியெல்லாம் நான் சொன்னல, எல்லாத்தையும் நீங்க கர்த்தர் வித்தியாசமா செய்யுங்கன்ட்டு. இயேசுநாதர் வழியே வேறங்க. இயேசுநாதரை வாழ்ந்த அந்த 33.5 ஆண்டுகள்ல எதனா உலகத்தின் சடங்காசுரத்துக்கு, அன்னைக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தின் சடங்காசுரத்துக்கு எதனா உட்பட்டு வாழ்ந்தாரா? எதனா சடங்காரம் செய்தாரா? ஏமா படிச்சுங்க சொல்லுங்க, எதனா பண்ணாரா? ஒன்னும் செய்யல. யாரு எந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் செய்து முடிச்சார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் வழியில நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, ஆமா, ரொம்ப வைராக்கியமாய் நீங்க தேவனுடைய வார்த்தையை, தேவனுக்காய் அன்பு கூர்ந்து தேவனுக்காய் முதலாவது நீங்க வாழ்வீர்களானால் உங்களுக்கு முன்பாக வருகின்ற அந்த சாத்தானை கர்த்தர் துரத்துகிற தெய்வமா இருக்கு. ஆமென். 23 வசனம் அதான் சொல்லுது, உங்களுக்கு முன்பாக வருகிற, உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் எல்லாவற்றையும் அவர் துரத்துவார், உங்களை பார்க்கலும் யார நான் எனக்கு பலன் இல்லை, அவனுக்கு நிறைய பலன் இருக்குது. ஆனாலும் அந்த பலன் உள்ளவன மனிதனை, பலனற்றவனா இருக்கிற எனக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்து அது துரத்து அவருக்கு உதவி செய்கிற தேவனாக்கிறார். எப்போ? கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழும்போது, கர்த்தருக்கிற இடத்துல நாம் அன்புள்ள செலுத்தும் போது, கர்த்தர் இடத்துல அன்புள்ளவர்களாய் இருக்கும் போது பெரிய வைராக்கியம் வேணும். நம் தேவனிடத்துல அன்பு செலுத்துதல் ஒரு பெரிய வைராக்கியம் வேணும். என்னால போக முடியல, எதுக்கு முதல் எனக்கு கொடுக்குறீங்க, ஆனா கடவுளுக்கு முதல் எனக்கு கொடுக்கல. நீங்க என்ன வேணா நினைச்சீங்க இல்ல, கடவுளுக்கு அன்பு செலுத்துறீங்களா? அன்பு செலுத்த, நீங்க அன்பு செலுத்துவீன்னு சொல்வீங்களானால் உங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். நீங்க கடவுளை தேடுவதில்லை, கடவுளிடத்துல கொடுப்பதில்லை, கடவுளுக்காக நேரம் செலவுதில்லை, முதலிடம் கொடுப்பீங்க. சும்மா யாருன்னா நம்மளை பேசுவாங்களோ, நம்ம பேரு வாசிக்க மாட்டாங்களோ, நம்ம பேர் வராதோ, நம்ம பேர் வராதோ அப்படின்னு அதுக்கு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. வேணாங்க, கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமம்
மகிமைப்பட வேண்டும். அப்படி நினைச்சீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கடவுளை தேடுவீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஊழியத்துக்கு ஓடியாருவீங்க. எல்லாரும் வழி கட்டாயமா கூட வேண்டியதா இருக்குது. ரொம்ப கஷ்டமானதுதான். 23 வசனம் 24 வசனம். உங்கள் உள்ள கால்களால் நீங்க உங்க மறுபடியும் படிமா உங்கள் உங்க அதுதான் சொல்றேன். நீங்க உள்ள கால் படுதல. ஆபிரகாம் சொன்னாரு, நீ கால் வைக்கிற தேசம் எப்போ? அவரிடத்துல அன்பு கூறும்போது. உன் இனத்தை விட்டு வாயா, உன் தேசத்தை விட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அந்த வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து போனான். அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அவன் கால் வைக்கிற தேசத்திலாம் அவனுக்கு சொந்தமாகிடுது. இன்றைக்கு நான் சொல்றேன், நாம் கால் வைக்கிற தேசம் நமக்கு சொந்தமாக வேண்டும். நாம் தேவனுக்காய் வைராக்கியம் உள்ள மக்களாய் வாழ வேண்டும். தேவனிடத்திலே அன்பு செலுத்துற மக்களாய் வாழ வேண்டும். உன் உள்ள காலம் எல்லாம் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். வனாந்திரத்தையும் லீபரோனையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும். இதோட ஆசீர்வாதம் வேற என்னங்க வேணும்? ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். 22 வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கூறுமா? அன்பெல்லாம் கூற மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்னா, நான் கால் வைக்கிற தேசம் எனக்கு ஆமா முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏசாமி இடத்துல ஒரு வாலிபன் வந்தான் இல்ல, சாமி நான் பரல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் சாமின்னா. அதுக்கு ஏசாமி சொல்றாரு, ஐயா உன்னிடத்துல உண்டான எல்லாவற்றை விட்டது யாரு கூட? தரித்திரத்தை கூடனாரு. அவன் வசனம் சொல்லுது, அவன் துக்கத்தோடு போனான். நான் நினைக்கிறேன், நம்ம தான் எங்க போறோம்? அந்த அவன் பெரிய செல்வன் தான், பெரிய படிச்சவன், அவனுக்கு அறிவு இருக்கு வேணா, எங்க போறான்? அவன் பரலவன் போறான். எதுக்கு இது? துரு பிடிக்கத்தும் எறும்பு பிடிக்கத்தும் எதுக்கு இது? மக்கி போறது எதுக்கு? இன்னைக்கு நம்ம எதுக்கு நேரத்தை செலவு பண்றோம்? எதுக்கு நேரத்தை செலவு பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் ஒரு ஐயா மரிச்சாரு. அவருடைய சரீரத்தை அவருக்கு தெரியும், நாம செத்து போனா மண்ணில் புதைக்க போறாங்க. அதனால மண்ணில் புதைக்க வேணாம்னு என்ன பண்றாரு? அவரு ஆராய்ச்சி குழு கொடுத்துருக்கு. அவருக்கு தெரியும், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவருக்கு தெரியுது மண்ணோட போகுது. ஆனா இந்த மண்ணோட போறதுக்கு நம்ம 1/2 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டு தேய்ச்சினே இருக்கு. நான் தப்பா சொல்றேன்னா? கொஞ்சம் யோசிங்க. ஆலயத்துக்கு வரத்துக்கு பவுடர் இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை, எண்ணெய் இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை, அதுக்குனாலேயே நேரத்தை போகுது இல்ல. நம்ம எப்படி கடவுளத்துல அன்பு செலுத்துறோம்? அந்த வாலிபனுக்கு தெரியும், அவன் ஏன் அவ்வளவு மக்கா இருந்தான். நான் இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் மக்கா இருக்கிறோம். நம்ம தான் பரலோகம் போக போறோம். எதுக்கே இந்த உலக வாழ்க்கை தூக்கி போட்டு எல்லாம் செய்ய வேண்டியது அரிச்சிட்டு போயினே இருக்கலாமே. இந்த வாலிபன் தேவனிடத்துல அன்பு, தேவனுடைய சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல, அவனிடத்துல அன்பு கூற முடியல. நான் சொல்றேன், முதலாவது நீங்க வைராக்கியம் உள்ள மக்களா இருப்பீங்களானால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனிடத்துல அன்பு கூறு. ஐயா, அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த 10 கற்பனையும் 2 கற்பனையா மாத்தினாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு என்ன பண்ணுவாய்? அன்பு கூறுவையாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவையாக. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தமானால் நம் சக மக்களோடு அன்பு கூறுவோம், சபை விசுவாசிகளோடு அன்பு கூறுவோம், சபை சொந்த பந்தங்களோடு அன்பு கூறுவோம். அவங்க எவ்வளவு தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நமக்கு கேடுதல் பண்ணாலும் பரவாயில்ல, அவளுக்கு நன்மை செய்யற மக்களா இருப்போம். அதுதான் பக்தியின் வைராக்கியம். அந்த பக்தியின் வைராக்கியத்தை நாம் காட்டுவோம், அன்பு கூறுவோம். 2வது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 2 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்கள். என்ன எது நடுவில்? கோணல் என்னது? என்னது? வளைவா? இந்த உலகம் எப்படிப்படுதுன்னா, நம்ம நேரா போனா நேரா போக விடாதுங்க. நல்லா கவனிச்சுக்கணும். நல்லது செய்ய நினைச்சா நல்லது செய்ய விடுமா? விடாது. கோணலும் 2வது ஐயோயோ, குடும்பத்திலே எதனா செய்ய விட மாட்டாங்க. மாறுபாடு, இது செய் அது செய், இது செய் அது செய் அது செய்,
மாத்தினே போவாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோணலும் மாறுபாடான சந்ததியின் உலகத்தின் நடுவிலே, சந்ததி நடுவிலே எப்படி வாழணும்? குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் அப்படியே நீங்க 14ஆம் வசனம் படிங்களா? இல்ல, நான் வீணாக ஓடினதும் நான் ஏன் இந்த கோணலும் மாறுபாட நல்லா கவனிக்கணும். நான் ஏன் கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவனாய் கரை இல்லாதவனாய் நான் ஏன் வாழணும்னா, நான் ஓடுற ஓட்டம் யாருக்காக? 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, யாருக்காக வாழ்கிறேன்? படி. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்பேன். மகிழ்ச்சி நல்லா கவனிக்கிறேன். எந்த நாளில? ஒரு நாள் வரப்போகுதுங்க, ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளிலே நாம் பக்தி வைராக்கியமாய் வாழ்வதை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த உலகத்தின் சடகாசுரத்துக்கு விலகி இருந்ததை கர்த்தர் அங்கீகரிப்பார். உலக பாஸ்டானுங்க அங்கீகரிக்காம இருக்கலாம், விசுவாசிங்க அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனா யார் அங்கீகரிப்பார்? நான் ஏன் வித்தியாசமான மக்களாக வாழணும்? நான் வித்தியாசமான இயேசுவுக்காக ஏன் வாழணும்? வைராக்கியமா கடவுளுக்காக நான் வாழணும்னு கேட்டீங்கன்னா கடவுள் அங்கீகரிப்பார். அதுக்காக நீங்க வாழணுங்க. நீங்க பக்கத்து சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க, பக்கத்து விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போவீங்க. ஆளுக்கு ஒரு விதமா சொல்லி கொண்டு இருப்பாங்க. அது வேணாம். நாம பார்க்க வேண்டியது யாரு தான் பார்க்கணும்? யாரை நோக்கி ஓடணும்? யாரை நோக்கி ஓடணும்? நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன்? அந்த அழைப்பின் நோக்கத்தை நோக்கி ஓடணும். எதுக்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கேன்? யார் என்னை பிடித்தார்? அந்த கிறிஸ்துவை நோக்கி. 14 வசனம் படிக்கலாம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, ஆமா, எது போல? எது போல? சுடர்களை போல. ஆனா இந்த உலகம் எப்படிப்பட்டது? 15 வசனம் சொல்லுது, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் அந்த சுடர்களை போல குற்றமற்றவர்களாய். இல்ல, அப்படி நீங்க இருப்பீங்கன்னா அந்த நாளிலே வாங்க. தானியேல் நல்லா கவனிக்கணும். தானியேலுடைய அந்த 12 அதிகாரத்துல 2 சம்பவம் மையப்படுத்துறது. ஒன்று, சாத்ராக் மேசாக் ஆபேத் அவர்கள் இந்த உலகத்தின் போஜனத்தால் தங்களை என்ன பண்ணலாங்க? என்ன பண்ணல? நம்ம தீட்டுப்படுத்துறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது தீட்டுப்படுத்துறோமா? அது நேபுகாத் நேச்சர் காலம். அதுக்கு பின்பாக வருது தானியேல் 6ஆம் அதிகாரத்துல. தானியேல் மட்டுமே தீக்கி சிங்க கபில போடுறாங்க. தானியேல் 6:20 படிங்களேன். அவன் சொல்றான், ராஜா வந்து சொல்றாரு, தானியேல் 6:20 கிட்ட வந்த போது தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, யாருடைய தாசன்? செத்த மரத்துக்கு செத்த கல்லுக்கு தாசன் அல்லங்க. கொஞ்சம் அவங்களாம் எவ்வளவு ஓடுறாங்க, நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் சிந்திங்க. நம்ம அந்த வாழ்க்கையில இருந்து தான் வந்திருக்கோம், அப்படிதான் ஓடிட்டு வந்திருக்கோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம் ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த சுடர்களை போல என்ன இழந்திருக்கும்? என் இயேசுவுக்கா நான் இதை இழந்திருக்கேன். என் இயேசுக்காய் என் சொந்த பந்தங்களை இழந்திருக்கேன். என் இயேசுவுக்காய் என் பணத்தை இழந்திருக்கேன், என் பதிவை இழந்திருக்கேன், என் லாபத்தை இழந்திருக்கேன். நம்மளால சொல்ல முடியுமா? என்ன இழந்திருக்கும்? அவன் தானியேல் சொல்றாரு, அந்த ராஜா சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இனி இடைவிடாமல் ஆராதிக்கிற வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போது தானியேல், ராஜாவே நீ என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய, நல்லா கவனிக்கணும், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதரை வைத்திருக்கார். அது குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும். அந்த தூதரை இங்க வர வைக்கிறது நம்முடைய வேலைங்க. நான் பிள்ளைகளை கையில ஏந்தினா இந்த வசனத்தை சொல்லுவேன், சாமி இந்த குழந்தைக்கு நீ ஒரு தூதரை வைத்திருக்கிறது, அந்த தூதர் வரட்டும்.
நமக்கு ஒரு தூதன் இருக்கிறான். அந்த தூதன் வந்து நம்மளோட செயல்படுகிறான் பாருங்க. தானியேல் சொல்றாரு, ஐயா எனக்கு நீ சிங்க கபில போயிட்டு, ஆனா தேவன் என்ன பண்ற, யார் அனுப்பினார்? ஒரு தூதனை அனுப்பி. நம்முடைய குடும்பத்தில் அந்த தூதன் வந்து விளையாட வேண்டும். அந்த தூதன் வந்து நம்மோடு செயல்பட வேண்டும். நம்மளுக்கு சிங்கம் போல, கரடி போல பிரச்சனைகள், நெருப்பு போல பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த சிங்கத்துக்கும் அந்த நெருப்புக்கும் தானியேலை தப்புவித்த கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அல்லவா? அந்த சிங்க கபில அது நெருப்புல போட்டது எத்தனை பேரு? ஆனா நின்றது எத்தனை பேரு? அவ்வளவுதான். அது தேவ தூதருக்கு ஒப்பா இருந்தது அந்த மனிதன், 4ஆம் மனிதன். நம்ம குடும்பத்துல ஏங்க அந்த தேவ தூதன் வரல? ஏன் வரலன்னு கேள்வி கேளுங்க. என்ன குறையா இருக்கிறது? நம்ம அனலா இருக்கிறோமா, குளிரா இருக்கிறோமா என்று கேள்வி கேளுங்க. அந்த தேவ தூதர் நமக்கு வரட்டும், சபையில வரட்டும். சபையில வந்து தேவன் அசைவாடட்டும். படிக்கலாம். அவர்கள் வாயை கட்டி போட்டார். அது என்ன என்றால், யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? நான் சொல்லுவேன், நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ள மக்களா இருப்பீங்கன்னால் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவீங்க, இரண்டாவது குற்றமற்றவர்களா இருப்பீங்க. தேவனுக்கு முன்பாக குற்றம். மனுஷர்கள் நம்மளை பல விதமான குற்றங்கள் நம்ம போடுவாங்க. அதுல எது யாரும் தடை பண்ண முடியாது. இல்ல, நம்ம குடும்பத்திலே நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தானியேலுக்கு அந்த தேவன் தூதன் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் குற்றமற்றவனாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் பக்தியின் வைராக்கியத்தை எப்படி காட்டினான்? அவன் யாரும் குற்றம் சாட்டாதபடிக்கு அவன் குற்றமற்றவனாய் வாழ்ந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் குற்றமற்றவர்களாய் இருப்போமானால் தேவன் நம்மளை வைராக்கியம் உள்ள மக்களாய் தேவன் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கார். நமக்குன்னு ஒரு தூதரை தருகிற தேவனாக்கிறான். நீங்க இப்ப படிங்களேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அந்த வார்த்தை வெளியே வரணும். யார் சந்ததியில? அவருடைய சந்ததியில. சாதாரண மக்கள் இல்லைங்க. நம்ம இதோட இந்த உலகத்துக்கு வாழ்ந்து போற ஒரு வாழ்க்கை அல்ல இது. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்பிக்கை இல்லாதனால தான் நீங்க ஏந்து போறீங்க, இஷ்டத்துக்கு வரீங்க, இஷ்டத்துக்கு போறீங்க. நம்பிக்கை இல்லாதனாலதான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் சொல்றேன்ல, இந்த செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா? பக்தியின் வைராக்கியம். வைராக்கியத்தை இங்க காட்டணும். எனக்கு முன்பாக தம்பிங்க இருக்கிறாங்க, எனக்கு முன்பாக தங்கச்சிமார் இருக்காங்க. நான் உங்களுக்கு இடரா இருக்கக்கூடாது. யாருக்கா இடர் இருந்தா என்ன பண்ணோம் சொல்லுங்களேன். ஒருவனுக்கு இந்த சிறியனுக்கு இடர் உண்டாக்கினார், அவன் கழுத்துல என்ன கல்லு? ஏன் சின்ன கல்ல கட்டுறது? எந்த கல்லு? ஏந்திர கல். இப்ப நம்ம எத்தனை பேருக்கு இடரா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபை கூடி வருதுல இருக்கா? சபை கூடி வருதுல்ல, ஊழியத்தில் இல்ல, எல்லாத்துலயும் எப்படி எவ்வளவு நம்ம இடரலா இருக்கோம்? நம்மள பாக்குறாங்கல்ல. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ராபஜி நடுக்கு போறோம், அதனால வந்துட்டோம். அடுத்த வாரம் எங்க போறோம்? அதுக்கு அடுத்த வாரம் எங்க போறோம்? எத்தனை பேருக்கு நம்ம இடரா இருக்கோம்? இப்ப அவர் பெரியவர் சொன்னது போல என்ன பண்ணா, கழுத்துல ஏந்திர கல்வி போடுறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? சர்வ வல்லவரா இருக்கு. யாருக்கு இடலாதபடி படிமா பிழையாற்றுவதும் அவருக்கு சந்ததியிலே இல்லம்மா, அவர் சந்ததியிலே காணப்படும்படிக்கு வைராக்கியம் உள்ள மக்களா இருங்க. ஜாக்கிரதைக்கு வைராக்கியம் என்று சொல்றேன் நான். வைராக்கியம் உள்ள மக்களா இருங்க. ஏனென்றால் 11ஆம் வசனம் படிங்க. மாதிரி இப்போ இவைகள் எல்லாம் 10ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருவதுமாய் வருவார். சொல்லிட்டு வர மாட்டார், ஒரு மனுஷனுக்கு அறிவிக்க மாட்டார், எந்த மனுஷனும் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா அவன் அந்திகிறிஸ்து. அவர் ஒருவருக்கும் சொல்லாத போல திருடனை போல வருவார். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். இந்த நாம் பார்க்கிற, நாம் சம்பாதித்து வைத்திருக்க பூங்கள்லாம் வெந்து போகும். பூமியும்
அதன் உள்ள கிரியைகளும் வெந்து அழிந்து போகும். இவைகள் எல்லாம் நாம் சம்பாதிக்கிற, நாம் ஓடுகிற இவைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த, நான் சொன்னல, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், நீ எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க. இந்த 3ஆம் மாதத்தின் முதல் வாரத்தை சொல்றேன். உங்களுடைய பக்தியை இங்க இருக்கிற குட்டி தம்பி தங்கச்சி பார்க்க இல்ல. நீங்க சபைக்கு வந்து முழங்கால் போட முடியலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. எல்லாரும் சேர்ல உட்காந்து கூட சொல்றேன், அங்க உட்காந்துருக்காங்கல்ல 10 பேர், அந்த 10 பேர் எங்கன்னா வேலையை விடுங்களா. எழுந்து அது எப்படி உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எழுந்து சொன்னா வேலை கொடுங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க. ஆனா முழங்கால் போடுறதுல என்ன பண்றாங்க அவங்க, அதை பாக்குறவங்க இந்த அம்மாலாம் அப்படியே உட்காந்து நிற்கிறாங்க, முழங்காலே போடுறதில்ல. பிள்ளைங்களுக்கு முழங்கால் போட்டு கையை கூப்பி சொல்லித்தாங்க இல்ல. அந்த அந்த அழகா சொல்லுது, நீங்க பரிசுத்த நடக்கையும், அதுல படிமா, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு எத்தனை பேர் காத்திருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. பொய் சொல்ற அனைவரும் அக்கினி கந்தங்கள் ஏறிப்படுவார். நான் சொல்ல, வேதம் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுங்க. பொய்யர் அனைவரும் வேணாங்க, நம்மளை ஏமாத்திக்க வேணாம், நாம் மற்றவங்களை ஏமாத்த வேணாம். நாம் வைராக்கியத்தை காண்போம், பக்தியின் வைராக்கியத்தை காண்போம். அதுக்குதான் இவ்வளவு நேரம் கத்து நிற்கிறேன். உங்களோட வைராக்கியத்தை, பக்தியின் வைராக்கியத்தை எனக்கு முன்பாக இருக்கிற, என் பேச்சு கேட்காத இருக்கிற 4 பேரு கேட்கணும். அந்த 4 பேர் பக்தி வைராக்கியமா வளர்ந்தாங்கன்னா இந்த சபை உருப்படும். வேற யாரும் கிடையாது. படிமா, தேவன் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து அபூதங்கள் உருகி போகும். அவர் சொன்ன வாக்குத்தத்தின்படியே நீதி வசனமாயிருக்கும். புதிய வானமும் புதிய பூமியும் காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோடு, நாம் குற்றமற்றவர்களாய் யாருடைய சந்தையில் இருக்கணும்? அவருடைய சந்ததியில் இருக்கணும். நம்முடைய பக்தியின் வைராக்கியம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2ஆவதாக குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். 3ஆவது படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:15 படிக்கலாம். நான் சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:15 கடைசி பகுதி. 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகியும் உன்னை யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி வைராக்கியம் உள்ளவர்களாயிரு. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. நல்லா கவனிக்கிறேன், நல்லா கவனிங்க. நாம் யாருக்கு முன்பாக நிற்க போறோம்? நிற்போமா? ஒரு அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். நிற்கணுங்க. அதுக்குதான் இந்த சபை. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். 3ஆவது, நம்முடைய பக்தி ஏன் உலகத்தினுடைய சடங்காசரத்துக்கு, உலகத்தினுடைய காரியத்துக்கு நாம் விலகி இருக்கிறேன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்க போறேன். தேவனோடு நான் வாசம் பண்ண போறேன். தேவனோடு உலாவ போறேன். தேவன் என்னிடத்துல வாசம் பண்ண போறாங்க. இருவரும் போஜனம் பண்ண போறோம். தேவனுக்கு முன்பாக இருக்கணும். நான் உலகத்தோட வாழ்ந்து, உலகத்தின் சடங்காசரத்துக்கு வாழ்ந்துட்டு நான் தேவனோடு இருப்பேன், முன்பாக நிற்க முடியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 3 உவமைகள் சொல்லப்படுகிறது. முதல் உவமை 10 கன்னிகை. 2வது உவமை 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 3வது உவமை நற்கரைஞன். இல்ல 10 பேர்ல 5 பேர் மட்டும்தான் எங்க பண்ணாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கல்யாணி வீட்டுல என்ன பண்ணாங்க? பிரவேசித்தாங்க. ஏன்? அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன். எத்தனை
ஆயத்தமா இருந்தாங்க. இதுக்கு முன்பாக படித்த அவர் திருடனை போல வரப்போறாரு. அவர் நாள் எப்போ வரும்னு தெரியாது. ஆயத்தமா இருந்தாங்க. உங்களோட வைராக்கியத்தை நீங்க எப்பவுமே ஆயத்தம் உள்ள மக்களா இருங்க. 2வது உவமையில ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தார். 5 தாலந்துவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 தாலந்துவனையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரே சமமா ஆசீர்வதித்தார். அவங்க இருவருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? என்னுடைய எஜமான வீட்டுல என்ன பண்ணுங்க, நீங்க பிரவேசிங்க. அவன் 1 தாலந்து வாங்கினவன் பயன்படுத்த அவனை அக்கினியின் கந்தகமாய் அவனுக்காய் நியமிக்கப்பட்டிருக்க அந்த நரகத்துக்கு அவனை தள்ளினான். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் ஒழுங்காய் பயன்படுத்துறோமான்னு தெரியுமா? இங்க அநேக பேர் படிச்சவங்க இருக்கீங்க. எத்தனை பேர் சங்கீதத்தை படிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? போதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் உங்களுக்கு யாருக்கு தாளந்து கொடுக்கலன்ற? ஜீவிக்கு தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்கா, எல்லாருக்கும் தாளந்து கொடுத்திருக்கா. நாம் பயன்படுத்த முறை நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத போற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசியாய் 3வது உவமையில அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்கல. நான் உடை இல்லாத இருந்தேன், எனக்கு உடையை கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்க யாரும் வரல. நான் நோயாய்ப்பட்டிருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை. அப்ப கேக்குறாங்க, ஆண்டவரே நீ எப்போ நோயா சிறுவர்களுக்கு எது செய்கிறீர்கள் அது எனக்கு செய்தீர்கள். செய்கிறோமா? நற்காரிகள் செய்கிறோமா? தேவ நாமத்துக்கு நிமித்தம் தேவ நாம மகிமைப்பட செய்கிறோமா என்ன யோசித்து பாருங்க. அவருக்கு முன்பாக நிற்க போறங்க. அவருக்கு முன்பாக நிற்க போறோம். நிற்கும் போது நம்முடைய ஆயத்தம் உள்ள மக்களா நம்மள தாளந்துகளை பயன்படுத்தினா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சத்துவை, அந்த பணத்தை, பொருளை நம்ம மற்றவர்களுக்காய் பயன்படுத்தினோமா என்று பார்க்க. இப்ப நீங்க படிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏன் நான் இப்படி எல்லாம் செய்யணும்? நான் ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயிலும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாம். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இல்ல அந்நியரும். முன்னே நம்ம அந்நியரும், ஆமா தேவனுக்கு பிரியமில்லாத தூரத்தில் இருந்தோம், அந்நியரா இருந்தோம். இப்போ மனதிலே சத்துருக்களா இருந்தோம். இப்போது உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டனை கொடுக்காத மக்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாகவும் அவருடைய மாம்ச சரீரத்தை மரணத்தினாலே எதுக்காக சிலுவை ஒப்பு கொடுத்தாரோ? நாம் அந்நியரா இருந்தோம், துர்க்கிரியை செய்தா இந்த மனதிலே சத்துருக்களா இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை பரிசுத்தராய் மாற்றி இருக்கிறார். யாருக்காக? எதற்காக? அவருக்கு முன்பாக நிற்பதுக்காக. 20ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவையிலும் பரலோகத்தில் உள்ளவையிலும் யாவரையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவோ அவருக்கு என்னவாச்சு? பிரியமாயிடுச்சு. நம்மளை அவருக்கு முன்பாக நிற்பதுக்கு அவர் பிரியமாயிருக்காருங்க. நாம் அதுக்கு முன்பாக நிற்பதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த தாளந்துகளை பயன்படுத்துறோமா? நமக்கு இருக்கிற பணத்தை, நமக்கு இருக்கிற பலத்தை மற்றவர்களுக்காக செலவிக்கிறோமா என்பதை பார்க்க இல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பக்தி வைராக்கியத்தை நான் சொல்றேன், அந்த பக்தியின் வைராக்கியத்தை நீங்க காட்டணும். நீங்க மற்றொரு இடத்துல அன்பு கூறுங்க, குற்றமற்றவர்களாயிருங்க. தேவனுக்குமாக நான் நிற்க போறேன் என்பதை ஆயத்தமுள்ள மக்களாயிருங்க. அப்படி நிற்பீங்களானால் நீங்க தேவனுக்கு முன்பாக பக்தியின் வைராக்கியத்தை காட்ட முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 படிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன். எல்லாரும் சொல்லல, எவனோ யாரெல்லாம் பக்தி வைராக்கியமா இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஜெயம் கொள்ள முடியும். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழும்போது சோதனை வந்தது, தொல்லைகள் வந்தது,
அவரை காரி துப்புனார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அவர் கடைசியா அந்த 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 கெத்செமனே தோட்டத்துல போயிட்டு அழுதார். சாமி, இந்த பாத்திரம் என்னால சுமக்க முடியாது சாமி, உமக்கு சித்தமானால் இதை இருந்து எடுத்துக்கணும். ஆனா ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தம். அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் சொல்றேன், நம்முடைய பக்தியின் வைராக்கியத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவரிடத்துல அன்பு கூறுங்க, குற்றமற்றவர்களாயிருங்க. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கப்பர் என்று ஒவ்வொரு நாளும் நில்லுங்க. தேவனுக்கு நில்லுங்க. அப்பதாங்க வேதத்தை வாசிக்க முடியும், அப்பதான் ஜெபம் பண்ண முடியும், அப்பதான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அவன் தான் ஜெயம் கொள்கிறவன். எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு என்ன செய்வேன்? அந்த அருள் வேணுங்க, அந்த அருள் வேணும். அந்த தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்கிற அந்த கிருபை வேணும். அழகா அந்த வார்த்தை பட்டு அருள், அருள் வேணும். நான் சொல்வேன், இயேசுவின் நாமத்தால் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் அந்த அருள் அருளப்பட்டிருக்கு. ஆமென். அதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய சிங்காசனத்தில் உட்காரத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். கடைசி வாசிப்போம். ஆகிய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்டிருக்கீங்களா? அப்படியே நிற்போமா?